ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது கொஸ்டின் நம்பர் 5 மென்சுரேஷன் 3Dயில் பார்க்குறோம். 14 மீட்டர் விட்டம் மற்றும் 20 மீட்டர் ஆரமுள்ள ஒரு கிணறு உருளை வடிவில் வெட்டப்படுகிறது. அவ்வாறு வெட்டும்போது தோண்டி எடுக்கப்பட்ட மண் சீராக பரப்பப்பட்டு 20 மீட்டர் x 14 மீட்டர் அளவுகளில் அடிப்பக்கமாக கொண்ட ஒரு மேடையாக அமைக்கப்பட்டால் அம்மேடையின் உயரம் காண்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 14 மீட்ரு விட்டம்ங்கிறாங்க. விட்டம்ங்கிறது நமக்கு ஆரமாக தான் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ஆரம்ங்கிறது d/2. d/2 அப்படின்னா 14/2 இட்ஸ் ஈக்குவல் டு எத்தனை கிடைக்கும் உங்களுக்கு? 7 கிடைக்கும். ஸோ பேலன்ஸ் என்ன அப்படின்னா 20 மீட்ரு ஆழம்ங்கிறாங்க. அடுத்து வெட்டப்படும் மண் சீராக பரப்பப்பட்டுள்ளது. அதாவது இந்த நீளம் என்ற அகலம் ஒரு மேடை அமைக்கிறாங்க. அந்த மேடையோட அகலம் வந்து கன செவ்வகமாக அமைக்கிறாங்க. இது என்ன அளவில் இருக்குது அப்படின்னா 20 × 14. ஸோ இது எல், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி. அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா அந்த மேடையோட உயரம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஹெச் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹெச்ங்கிறது என்னன்னு தெரில. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 2 ஃபார்முலாவே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கன அளவுக்கான ஃபார்முலா தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr² ஹெச்ங்கிறது தான் உங்களுக்கு உருளையோட ஃபார்முலா. உருளையோட ஃபார்முலா என்ன அப்படின்னா πr² ஹெச் ஈக்குவல் டு கனசெவ்வகத்தோட ஃபார்முலா L × B × H. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாங்க. 22/7 இன்ட்டு ஆறுங்கிறது என்ன அப்படின்னா 7 × 7 இன்ட்டு உங்களுக்கு உயரம் இதில் கொடுத்துட்டாங்க. உயரம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 20ன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து எல் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 20 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்ட்டு பிங்கிறது 14 மீட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஹெச்ங்கிறது தான் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடித்து கொடுக்கலாம். அடித்து கொடுத்தோம் அப்படின்னா இந்த 7க்கு இந்த 7 கேன்சல் ஆயிருங்க. ஸோ அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7க்கு இந்த சைடில் இருக்க 14 அடித்து கொடுத்தோம்னா இது 1 டைம், இது வந்து உங்களுக்கு 2 டைம். பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா இந்த 20க்கு இந்த 20 கேன்சல். பேலன்ஸுங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா இந்த சைடு வந்து ஒரு 2 இருக்குது, அந்த சைடில் வந்து உங்களுக்கு ஒரு 22 இருக்குது. ஸோ இந்த 2 1 டைம், இந்த 22ங்கிறது 11. ஸோ என்ன ஹெச்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹெச் இஸ் ஈக்குவல் டு 11 மீட்டர். இந்த 11 மீட்டருங்கிறது நமக்கு ஆப்ஷனில் எங்கே இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்குது.